ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்போட ஒரு குட்டி கதையை கதைப்போமா? ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் ஊர் மக்கள்கிட்ட ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோட்டையுடைய கதவை கைகளாலேயே திறந்து தள்ளணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பரிசாக வெற்றி பெற்றவங்களுக்கு நாட்டுடைய ஒரு பகுதியை தானமாக வழங்குறதாகவும், தோத்தவங்களுடைய கை வெட்டப்படும் அப்படின்னும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. மக்கள் ரொம்ப யோசித்து பயந்து யாருமே போட்டியில் கலந்துக்கல. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக முன் வரான். அப்போ கூடியிருக்க ஊர் மக்கள், நீ என்ன பைத்தியமா, எதுக்கு போட்டியில் கலந்துக்கிற, ஒருவேளை தோத்துட்டேன்னா உன் கையை வெட்டிடுவாங்களே, அப்போ உன் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் பதில் சொல்கிறான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசனாகிடுவேன், தோத்தா கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையுடைய கதவை தள்ளி திறக்கிறான். என்ன அதிசயம், கதவு சட்டுன்னு திறந்துருது. ஏன்னா கோட்டையுடைய கதவுகளை தாழ்பாலே போடலையாம், திறந்து தான் இருந்திருக்கு. பல பேர் இப்படித்தான் இருக்காங்க. ஒருவேளை போட்டியில் கலந்துக்கிட்டால் தோத்துடுவோமோ, இல்லை எதையாவது இழந்து விடுவோமோ அப்படின்னு பல பேர் போட்டியில் கலந்துக்கிறத முயற்சிக்காமலே விட்டுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முயலாமையுடைய கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். அதனால் வெற்றியோ தோல்வியோ ஃபஸ்ட்டு முயற்சி செய்யுங்க அப்படின்னு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். டாட்டா, பாய்.